2.5 சென்ட் நிலம் நீ ஃப்ரீயா கொடுக்க வேணாம், காசு கொடுத்து. அப்படி 1 லட்சம் ரூபாய் 1 சென்ட் அப்படி எண்ணி வச்சா கூட 15 ஒரு ஏக்கர் வந்து 1 கோடி ரூபாய் விற்கலாம் கவர்மெண்ட். நாளைக்கு காலையில வந்து கஜானாவுக்கு வந்து விழுந்துடும். நாளைக்கு காலையில 15 கோடி ரூபாய் விடும். விழுவதற்கான வழியை நாங்கள் சொல்லுகிறோம், செய்வதற்கு நீங்கள் தயாரா? பைசா எங்க இருக்குதுன்னு கேட்கறல்ல. 15 கோடி ரூபாய் நாளைக்கு காலையில வருவதற்கான வழியை நான் சொல்றேன், செய்வதற்கு நீங்கள் தயாரா? ஒருவேளை உங்களால செய்ய முடியலன்னா இந்த ஆட்சியை அதிகாரத்தை எங்களிடம் கொடுத்து பார். ஒரே 1 டே கோபாலகிருஷ்ணன் முதலமைச்சராக காலையில போய் உட்கார்ந்த மதியத்துக்கெல்லாம் பட்டா, ஆல் ஃபேமிலி பட்டா, சிதில் பாக்கமா பட்டா, குருராஜ் கண்டிக்கியா கொடு, விழா குப்பமா கொடு. அவன் இருக்கிறான் வீடு, அவன் இடத்துல அவன் இருக்கிறான். அவன் கேட்கறதெல்லாம் தம்மா தூண்டு பட்டாதான். ஒரு பட்டா இவரு கொடுக்கணும்னா எனக்கு எவ்வளவு செலவாகும்? வெறும் 12 பைசா செலவாகும். ஜஸ்ட் 12 பைசா ஒரு பேப்பர், பேப்பர். இது எவ்வளவு? 50 பைசா. இது மடிச்சா எவ்வளவு? 25 பைசா. இது அப்படியே இப்படி மடிச்சா எவ்வளவு? 12 பைசா. 4 பட்டா. எழுதுறதுக்கு எவ்வளவு? 1/2 பைசா. இங்குக்கான செலவு 1/2 பைசா. 12 பைசாவுக்கு ஒரு பட்டாவை கொடுத்துடலாம். கொடுத்துட்டா மின்சாரம் கிடைக்கும், எனக்கு கொடுத்துட்டா எனக்கு வந்து ரோடு கிடைக்கும், குழா தண்ணி கிடைக்கும். நான் வந்து வீடு இடிச்சிட்டு திருப்பி வீடு கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஷிஃப்டிங் ஆர்டர் கிடைக்கும். இதெல்லாம் இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், எனது குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குரல். சிதில் பாக்கத்து ஜனங்க என்ன கேட்டது? ஒண்ணும் கேட்கல. இடம் இருக்கு, இன்னொரு பஞ்சாயத்து இடம் இல்லை. எங்க பஞ்சாயத்து ரத்தம் போகும்போதுதான் நீர்நிலை அல்ல, அந்த இடத்தை எங்களுக்கு கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நோ நோ நோ, நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு 1600 ஏக்கர் நிலங்களை ஒரு 10 முதலாளிகளுக்கு மாதரப்பாக்கம் பகுதியில் தாரை வார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. 1600 ஏக்கர்ஸ், 1600 ஏக்கர். இந்த பக்கத்துல நின்று பார்த்தா அந்த பக்கத்துல ஆள் தெரியாது. அவ்வளவு இடம். இவ்வளவு இடத்தையும் ஒரு சில முதலாளிகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர 2 சென்ட் நிலத்தை அந்த குழந்தைக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதில் அநியாயம் இருக்கிறது, இதில் நியாயம் இல்லை என்கின்ற வாதத்தை தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் வைக்கிறது. ஏற்கனவே வந்து நீ எனக்கு 100 நாள் வேலை செஞ்சா வந்து அதுக்கு காசு கொடுக்க மாட்டேன், அதுக்கு பாக்கி கொடுக்க மாட்டேன், மற்றது கொடுக்க மாட்டேன், கேட்டா நீ ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பேன், தகராறு பண்ணுவேன். இங்க போய் இங்க கொஞ்சம் ஒரு ஓரமா உட்காந்து கொஞ்ச நேரம் காட்டுறான், அவ்வளவுதான். இந்த எஸ்ஐ என்ன சொல்லி இருக்கிறாரு? இங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, ஆர்டிஓ ஆர்டர் காட்டி ஆடுறேன். சோமி சிவகுமார் கேட்டு சோமி சரி ஆர்டர் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 கட்சிக்காரர் இந்தியா கூட்டத்தை நடத்திட்டு போனா, எப்படி நடத்திட்டு போனானா? நோ ரிப்ளை, பதில் இல்லை. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த அரசுகள் நமக்கான அரசுகளாக முழுமையாக இருக்காது, முழுமையாக இருக்காது. அது ஒவ்வொன்றையும் நான் கேட்டு போராடி புட்டிச்சு உளிக்குதான் வாங்க வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் குருராஜ் கண்டிகை ஜனமும், விழாக்குப்பம் ஜனமும், அதே மாதிரி கும்மிடிப்பூண்டி ஜனமும் அநேகமாக மார்ச் மாசம் 4 அல்லது 5ஆம் தேதிக்கு மனுக்களை எடுத்துட்டு போயிட்டு நேரம் தாலுகா ஆபீஸ் போய் உட்காந்துருவோம். நீ பட்டா என்னைக்கு கொடுக்குறியோ அன்னைக்கு நான் எழுந்திருச்சு வெளியில போவேன், அது வரைக்கும் நான் போக மாட்டேன். பட்டா கொடுக்கலையா, கட்டிய வீட்டுக்கு மின்சார இணைப்பு கொடு, கட்டிய வீட்டுக்கு மின்சார இணைப்பு. எப்படி நான் தூங்குறது, என்னுடைய குழந்தை எப்படி படிக்கிறது? ஆகவே அந்த தர்ம யுத்தத்தை நடத்துவதற்கு தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் மேலும் மேலும் மேற்கொள்ள வேண்டும். அந்த போராட்டங்களுக்கு நாம்